மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வெளிநாட்டு பங்களிப்பு சட்ட திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்ப பெறுமாறு ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகின்றது என்ற அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை, தனி தீர்மானத்தினை திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மசோதா மிகவும் ஆபத்தான புதிய அதிகாரங்களை உருவாக்குகிறது. இந்த திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரி இந்த மசோதாவில் உள்ள பாதிப்புகளை குறித்து விளக்கமாக தெரிவித்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே 3/4/2026 அன்று எங்களுடைய தலைவர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகும் கூட தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்களுடைய தலைமையில் இந்தியா முழுவதும் உள்ள 16 சிறுபான்மை மத தலைவர்களை உள்ளடக்கிய ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த அமைப்பு வில்சன் எம்பி அவருடைய தலைமையில் 6/8/2026 அன்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த சட்ட திருத்தத்தில் உள்ள பாதிப்புகள் எல்லாம் அவரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தியுள்ளார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திருத்த மசோதா சிறுபான்மையில் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மீது நடத்தப்படும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலாகும். இந்த சட்டத்தில் உள்ள பிரிவு 16A(5) படி தானாகவே முடிவுக்கு வருதல் என்ற ஒரு புதிய வரையறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இந்த வரையறைப்படி தொண்டு நிறுவனங்கள் FCRA லைசன்ஸை புதுப்பிக்கவில்லை என்றாலோ அல்லது அரசு FCRA லைசன்ஸை புதுப்பிக்க மறுத்தாலோ அல்லது நிர்வாக ரீதியாக ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டாலோ அந்த சிறுபான்மையினரை நடத்தக்கூடிய சொல்லாமல் அவருடைய உரிமை முழுமையாக இந்த சட்டத்தின் மூலமாக பறிக்கப்பட்டு விடுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் ஒரு 1-2 பிரிவுகள் சட்டத்தில் இருக்கின்றது. இந்த சட்டத்திலே உள்ள பிரிவு 16A(3) மற்றும் 6 படி நிர்ணயிக்கப்பட்ட அதிகார அமைப்பு என்ற ஒரு புதிய அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒன்றிய அரசால் ஒரு தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். சிறுபான்மை அமைப்புகள் நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்களை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை போல செயல்பட இந்த புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த அமைப்பின் மூலமாக தொண்டு நிறுவனம் நடத்தும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களை பறிமுதல் செய்ய முடியும். குறிப்பாக பள்ளிகள், மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லங்கள், நிலங்கள் போன்ற அனைத்தையும் அந்த குறிப்பிட்ட அதிகாரி அவர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். இந்த மசோதாவில் மிகவும் கொடூரமான பகுதி என்னவென்றால், திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதி 16A(1) மற்றும் 2 படி உரிமையாதல் என்ற ஒரு குறிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உரிமையாதல் பிரிவின்படி தொண்டு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் வெளிநாட்டு நிதிகள் மூலமாகவோ அல்லது வெளிநாடு மற்றும் உள்நாட்டு நிதிகள் கலந்திருந்தாலும் சரி, இந்த FCRA திருத்த மசோதா நிறைவேறிய உடனேயே உரிமைகளை இழக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களின் முழு சொத்தும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடும். ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரி அந்த சொத்துக்களை அரசு துறைக்கு மாற்றலாம் அல்லது விற்கலாம், அல்லது அந்த விற்ற பணம் அரசின் தொகுப்பு நிதிக்கு, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் என்ற நிதிக்கு கொண்டு சென்றுவிடும். இதில் தொண்டு நிறுவனத்தினுடைய உரிமை முழுமையாக பாதிக்கப்படுவதை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்சொன்ன திருத்த விதிகளுடைய தாக்கத்தை பார்க்கின்ற பொழுது 50 ஆண்டு காலமாக நாம் கட்டி காத்த பள்ளிகள், மருத்துவமனைகள், முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்கள் உள்ளிட்ட சமூக நல அமைப்புகள் அனைத்தும் ஒரே கையெழுத்தில் ஒன்றிய அரசினுடைய கைகளுக்கு சென்றுவிடும். ஏழை மற்றும் கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் பெற்று வந்த சேவைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டுவிடும்.
இந்த சட்ட திருத்த மசோதா என்பது சட்டத்தின் பெயரிலேயே துப்பாக்கி முறையில் அடிக்கப்படும் மிகப்பெரிய கொள்ளை மட்டுமல்ல, இது ஒரு சட்டப்பூர்வமான திருட்டும் ஆகும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மசோதா இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை உரிமைகளை நேரடியாக மீறுகிறது. அரசியலமைப்பு உறுப்புரை 25 மத சுதந்திரம், அரசியலமைப்பு உறுப்புரை 26 மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான சுதந்திரம், அரசியலமைப்பு உறுப்புரை 29 மற்றும் 30 சிறுபான்மை கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு உறுப்புரை 300A சொத்து உரிமை, இவை அனைத்தையும் இந்த மசோதா புறக்கணித்திருக்கின்றது. இந்த திருத்த மசோதா இயற்கை நீதிக்கு எதிராக உள்ளது மட்டுமல்ல, தொண்டு நிறுவனம் கேட்காமல், காரணம் சொல்லாமல், விசாரணை இல்லாமல் அவர் சொத்துக்களை பறித்துக் கொள்வது என்பது அடிப்படை உரிமையையே மீறுவதாகும். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே தொடர்ந்து இந்த மசோதாவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மசோதாவை திரும்ப பெறுவதற்கான தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசும் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்பதோடு, இந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறுவதற்கான அனைத்து தொடர் நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த தீர்மானத்தை வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.